ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பண்ண போகிறது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. மனுஷனுக்கு இல்லைங்க, மிஷினுக்கு தான். ஸோ இது என்னோட ஐஎஸ்எஸ் லேப்டாப் 2020 வாங்கினது, 2025 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து மாற்றாமலே வச்சிருக்கோம். இதனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதோ இல்லையோ, ஸோ ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஹீட்டிங் பெருசாக தெரியல, இருந்தாலும் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால மாற்ற போகிறேன். ஸோ இதனால் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சின்ன அளவுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஹீட்டிங் இல்லாமல் ரன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரன் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரன் ஆகும் போதே உங்களுக்கு அந்த ஹீட்டிங்னால வர த்ராட்டில் குறைஞ்சி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ இல்லைனா கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் சுத்தமாக தெர்மல் பேஸ்ட்டே இல்லை காஞ்சி போச்சுன்னா சிஸ்டம் கூட ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இன்டென்ஸான டாஸ்க்லாம் பண்ணிங்கன்னா இது இன்னும் அந்த அளவுக்கு போகலை, இருந்தாலும் நான் மாற்றிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு GTA 5 ரன் பண்ண போகிறோம். அதில் எத்தனை FPS வருது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ தெர்மல் பேஸ்ட் மாற்றி பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை நம்ம ஒழுங்காக தெர்மல் பேஸ்ட் போடாமல் இருந்தோம்னா ஹீட்டிங்னால FPS குறையும். ஸோ அதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து GTA 5 பெஞ்ச் மார்க் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம எத்தனை FPS வருது ஆவரேஜ் அப்படி பார்த்துக்கலாம். ஸோ இதில் FPS இதெல்லாம் பெருசாக கண்டுக்க போகிறது கிடையாது. எனக்கு வந்து ஹீட்டிங் மறுபடியும் இருக்கா இல்லையான்னு நான் கை வச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி ஒரு லேப்டாப்போ இல்லை இது கம்ப்யூட்டரோ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னா தெர்மல் பேஸ்ட்டை மாற்றி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் லைட்டாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். அதே மாதிரி ஹீட்டிங்லேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னா மாற்றுறது அட்வைசபிள், முடிஞ்சா மாற்றிங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். பெஞ்ச் மார்க் செக் பண்ணதில் நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு கீழே பாட்டமில் வந்து நமக்கு 29 FPS 27 FPS வரைக்கும் போயிருக்கு. ஆவரேஜாக ஒரு 39 FPSங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. மேக்ஸிமம் வந்து 50 FPSங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து தெர்மல் பேஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டுங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம லேப் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி நிறையா பார்ட்ஸ் வந்து மாற்றிருக்கோம், க்ளீன் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் தெர்மல் பேஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியல, நார்மலாக வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ரிஃப்ரெஷ் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ தெர்மல் பேஸ்ட் வந்து மாற்ற போகிறோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்பயுமே இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து போட மாட்டேன். ஸோ அடிக்கடி கழட்டுறதுனால அப்படியே தான் கிடக்குது. இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் கழட்டணும். வந்து ப்ராசருங்கிறது வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இதில் ஒன்று வந்து ப்ராசரு, ஒன்று வந்து கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம ரெண்டுக்குமே நம்ம வந்து ஹீட் சிங்கில் ஓப்பன் பண்ணிட்டு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், பேட்டரியை கழட்டணும். பேட்டரியை கழட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம தப்பாக தான் பண்ணியிருக்கோம். நம்ம கழட்டும் போது எப்போயுமே ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிக்ஸாக்காக தான் கழட்டணும், அதாவது கிராஸில் தான் கழட்டணும். இப்படி போகக்கூடாது. ஸோ பட் இதில் நிறைய ஸ்க்ரூஸ் இருக்குங்கிறதுனால நான் அப்படியே கழட்டிட்டேன். அதே சமயம் கழட்டுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஸ்க்ரூ டிரைவர் ஸ்லிப் ஆகி போர்டில் எங்கேயாச்சும் பட்டுச்சுன்னா நமக்கு ஷார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை எப்படியும் கெப்பாசிட்டி பவர் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த சார்ஜ் அப்படியே பில்டப் ஆகிருக்கும். அது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதே டிஸ்சார்ஜ் ஆகிரும். எடுத்தால் அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே எல்லாமே கட்டியாகி போச்சு. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இது இருக்குது, மற்றபடி செல்லி மாதிரி ஆயிடுச்சு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேளை அத பிதிக்கல. ஸோ இதை நம்ம ஒரு டிஷ்யூ அப்புறம் ஐபி சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேஸ்ட்டை புதுசாக அப்ளை பண்ணுவோம். ப்ரோ ஐபி சொல்யூஷன் கொடுங்க ப்ரோ. ஐபி சொல்யூஷன் இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக வாங்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக வாங்கிங்க. ஏன்னா அதில் தண்ணி வந்து இது மிக்ஸ் ஆகிடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் ஆனாலும் உங்கள் போர்டு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாது. ஸோ தண்ணி கலந்துருக்குமோ டவுட் இருந்துச்சுன்னா நல்லா தொடச்சி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் பவர் வந்து கொடுங்க. அது வரைக்கும் எதுவும் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ஐபி சொல்யூஷனில் தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரஸ்ட்டுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பட்டோன்னே நீங்கள் வந்து டிஷ்யூ வச்சு துடைச்சிருங்க.
அப்புறம் ஃபேன் வரும்போது சவுண்ட் வந்துச்சு. ஸோ அப்படியே அதையும் எனக்கு பிடிக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணுறப்ப சரியாக பார்க்காதனால இந்த இடத்துலாம் தெர்மல் பேஸ்ட் வரும் நீங்களாம் போட்டு வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணியாருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் பெண்டு கொடுத்து இங்கே இருக்கிற ஐசி மேலேயும் படுற மாதிரி இந்த ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நான் தெர்மல் பேஸ்ட் வராதுன்னு நினச்சி இங்கே போடாம முட்டை இங்கே போட்டு வச்சிட்டேன். அதை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன். இங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. பட்டு பரவாயில்ல. ஃபேனை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். இதனால் டெம்பரேச்சரில் நமக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. பட் உங்களோட லேப்டாப் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக ஓடணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஜிடிஏவோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம். அந்த பெஞ்ச்மார்க் டெஸ்ட் வந்து பண்ணி பார்ப்போம். அது முன்னாடி இதையும் கொஞ்சம் லைட்டாக தெரிச்சிட்டா பரவாயில்ல. இப்போ நம்ம லேப்போட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா Ryzen 5 4600H, கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா GTX 1650, 4GB கிராஃபிக்ஸ், 16GB ரேமு, 512GB SSD. போயிடுச்சா போவோமா? ஸ்க்ரீனில் வார்மாக இருக்கிறது தான் எனக்கு அப்படி தெரியுது. ஹீட்டு கூட அந்த அளவுக்கு இல்லை. பட் இதே டெஸ்ட்டை தெர்மல் பேஸ்ட்டு போகிற முன்னாடி முன்னப்போ ஹீட் நல்லா கக்குச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோவோட நோக்கம் வந்து நீங்கள் வந்து லேப்புக்கு தெர்மல் பேஸ்ட்டை மாற்றினீங்கன்னா உங்கள் லேப்பில் பர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக கிடையாது. ஸோ தெர்மல் பேஸ்ட்டை மாற்றினீங்கன்னா உங்கள் லேப் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரன் ஆகும். ஸோ இங்கே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கும்போது அந்த தெர்மல் பேஸ்ட்டெல்லாம் லிக்விடாக இருந்தது அப்படியே ரொம்ப செமிசாலிடாக கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஹீட் அவ்வளோ சீக்கிரம் கண்டக்ட் பண்ணாது. ஸோ அதனால் உங்கள் ஃபேன் அந்த லேப்புக்குள்ளே இருக்க ஃபேனாலையும் ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணி விட முடியாது. அதனால் உங்கள் லேப்புக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் குறையும், அதே சமயம் ரொம்ப ஹீட் ஆகுனா காம்பனன்ஸும் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸரில் உங்களுக்கு போர்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் தெர்மல் பேஸ்ட்டே எவ்வளோ சீக்கிரம் ஆஃப் மாற்ற முடியுமா மாற்றிங்க. அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷம் கழிச்சு தான் மாற்றிருக்கேன். அப்பயும் கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஈரப்பதங்கிறது இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றினீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதை விட ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கும்போது நீங்கள் வருஷம் மாற்றுறதே கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேங்கும் போது நீங்கள் வந்து அந்த உங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றுறது எந்த டைம் பீரியடுங்கிறது வந்து பிரிச்சுங்க. மற்றபடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரன் ஆகும், காம்பனன்ட் ஃபெயிலியர் குறைவாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டும் லைட்டாக பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல. தெர்மல் பேஸ்ட் இல்லாமல் இருக்கிறத விட தெர்மல் பேஸ்ட் போட்டிங்கன்னா லைட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டுங்கிறது இருக்கும். இந்த மாதிரி டெய்லி டெக் ரிலேட்டடான ஏதோ ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஃபார் ரெகுலர் டெக் இன்ஃபர்மேஷன் முன்ன சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிள் யூடியூப் சேனல் லவ் டெக்னாலஜி, டெவலப் டெக்னாலஜி. நன்றி.